Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரசமா பார்க்க போறோம். கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்ந்துள்ளால் போகும் அழகின் அழகே கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்ந்துள்ளால் போகும் அழகின் அழகே உயரங்களிலூடே பல நாடுகள் தேடி ஒரு கிண்ணாரம் முழும் குளிரின் குளிரே கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்ந்துள்ளால் போகும் அழகின் அழகே. எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ். சட்டி ரொம்ப சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கைஸ். கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இப்போ கடுகு போட்டுக்கலாம் கைஸ். கொஞ்சோண்டு நல்லா வெடிச்சு வரட்டும். அது இப்போ பூண்டு போட்டுக்கலாம் கைஸ். கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கலர் வரும், அதுக்காக இப்பயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வரும் ரசத்தில். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கைஸ். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நம்மளோட மசாலா அரைச்சி வச்சிருக்கிற நம்ம மசாலா போட்டுக்கலாம் கைஸ். அதுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்ட உடனே கும்முன்ட்டு ஸ்மெல்லு கைஸ். நல்லா டேஸ்டியாக ஸ்மெல்லு கும்முன்னு அடிக்குது. ரசம் வச்சா அந்த வீதிக்கே மனுக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கைஸ். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு காரம் மிளகா போட்டுக்கோங்க கைஸ். நம்மளோட ரசம் பாருங்கள் கைஸ் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் போட்டுக்கலாம் கைஸ். நீங்களும் இதே மாதிரி ரசம் செய்யுங்க சார். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோல்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரசம்